இங்க ஒரு லேடி பிரசவ வலியில பயங்கரமா துடிச்சிட்டு இருப்பாங்க. அவ ஹஸ்பண்டுக்காரனும் எனக்கு ஒரு மகாராஜா பொறக்க போறான், அதனாலதான் அவளுக்கு இவ்வளவு வலிக்குது சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா பிரசவம் பார்த்த லேடி பிறந்த குழந்தையை பார்த்து பயந்து தலை தெறிக்க ஓடி வராங்க. என்னடா சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கார உள்ள வந்து பார்த்தா அந்த குழந்தைக்கு 6 தலை இருக்கு. ஹஸ்பண்டுக்காரனும் ஒய்ஃபு கிட்ட நான் குழந்தைய சரி பண்ண காட்டுக்குள்ள பூஜை பண்ண போக போறேன், நான் வர வரைக்கும் நீ என் பையனை பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த குட்டி பையன் கொஞ்சமா வளர்ந்ததோ வித்தியாசமா இருக்கிறதுனால கூட எந்த பசங்களும் விளையாட மாட்டாங்க, விளையாடவும் விட மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பையனோட அம்மாவுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் அங்க இருக்க பசங்க அந்த குட்டி பையனை பெய் நினைச்சு கல்ல கொண்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் அம்மா தான் வந்து காப்பாத்துறாங்க. தன் பையன் இந்த மாதிரி இருக்கானே சொல்லிட்டு மன உடைச்சலே நெஞ்சு வலி வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த பையனோட அப்பங்கார பையனை சரி பண்ணணும் சொல்லிட்டு நூத்துக்கணக்கான பெண்களை கொலை பண்ணிருப்பான். அதே மாதிரி ஈரணி பழி கொடுக்க கடத்தி கொண்டு வந்திருப்பான். இதுதான் கடைசி பூஜைன்றதுனால அவனோட ஆறுதல இருக்க பையனை கூட்டிட்டு வந்திருப்பான். இந்த பையனுக்குமே நல்லாவே புரியுது, நமக்காக தான் அப்ப நிறைய பெண்களை கொலை பண்ணிருக்காரு. சோ இதுக்கப்புறம் நம்மளால எந்த ஒரு பொண்ணோட உயிர்மே போக கூடாதுன்னு அந்த பையன் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல இறங்கி இறந்தே போயிடுறான்.